நான் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ண இனிஷியல் ஸ்டேஜில் இந்த ஒரு சர்வீஸுக்கு நான் நோ சொன்னனால எனக்கு 20K லாஸ் ஆச்சு. நான் எதனால் இந்த ஒரு சர்வீஸுக்கு நோன்னு சொன்னேன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு பிகினர் ஃப்ரீலான்சராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் கைஸ், திஸ் இஸ் டே 44 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. நான் என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே ரியல் எஸ்டேட் கிளைண்ட்டுக்கு லீட் ஜென்ரேஷன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணேன். அப்போ ஃபர்ஸ்ட் 2 மந்த்துக்கு ஒர்க் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் கிளைண்ட் என்னோட சோசியல் மீடியாவையும் சேர்த்து ஹேண்டில் பண்றியாப்பா அப்படின்னு கேட்டாங்க. அந்த சர்வீஸுக்கு அவங்க எனக்கு பே பண்றேன்னு சொன்ன அமௌண்ட் 20K. ஆனா அதை நான் அக்செப்ட் பண்ணல. ஏன்னா எனக்கு அந்த டைம்ல அதை பத்தின நாலேஜ் பெருசா இல்லை. இன்ஃபேக்ட் என்ன மாதிரி கண்டென்ட் அவங்க பிசினஸுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றது கூட எனக்கு தெரியாது. ஆனா அதை நான் டைரக்டா நோ சொல்லாம எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடியோ எடிட்டர் ஃப்ரெண்டு இருக்கான், அவனுக்கு இந்த சர்வீஸை ரெஃபர் பண்ணேன். ஸோ இது மூலமா என்ன மாதிரியே ஒரு ஃப்ரீலான்சருக்கு என் மூலயமா ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆச்சு அப்படின்றது ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடைச்சது. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்துல உங்களுக்கு அதை பத்தின கம்ப்ளீட் நாலேஜ் இல்லைன்னா அதுக்கு ஃபேக் ப்ராமிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே கிளைண்ட் தான் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ நம்ம ரிசல்ட் கொடுக்கலன்னா லாஸ் அவங்களுக்கு தான். ஸோ என்னை பொறுத்த வரையும் நமக்கு தெரியாத விஷயத்துல நோ சொல்றதுல எந்த தப்புமே இல்லை. இதனால கிளைண்ட் வேற யாராச்சும் இந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களான்னு தேடி அவங்க கிட்ட டீல் க்ளோஸ் பண்ணிப்பாங்க. நம்ம எந்த விஷயத்துல ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் கிளைண்ட்டுக்கு சர்வீஸா கொடுத்தா போதும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நீங்க ஒரு பிகினர் டிஜிட்டல் மார்க்கெட்டரா இருந்தீங்கன்னா எந்தெந்த விஷயத்துக்கு நோ சொல்லணும்னு டீட்டெயிலா இந்த எக்ஸல்ல போட்டு வச்சிருக்கேன். அது வேணும்னா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல சே நோ அப்படின்னு டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பர்சனலா சென்ட் பண்றேன். தேங்க்யூ.